அன்பிற்கினிய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆடி மாதமும் ஆலயங்களில் அம்மன் அலங்காரங்களும். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ஊர்களில் என்னென்ன அம்பாளுக்கு அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடக்கின்றன என்பது பற்றி இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். திருவல்லிக்கேணி எல்லையம்மன் திருக்கோவிலில் ஆடிப்புறத்தன்று அம்மனுக்கு வளையல் அடுக்கி சுவாசினி பூஜை நடைபெறுகிறது. சீமந்தத்தின் போது நன்றாக ஊற வைத்த பயிர் வகைகளை அம்பாளின் வயிற்று பகுதியில் வைத்து கட்டுவார்கள். அதனால் கர்ப்பிணி பெண் போல அம்பாள் காட்சியளிப்பாள். பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அபார நம்பிக்கையாகும். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் நடைபெறும் ஆடி பூர விழா மிகவும் விசேஷமான ஒன்றாகும். இந்த விழாவின் சிறப்பம்சமாக அம்மனுக்கு வளைகாப்பும் சீமந்தமும் சிறப்பாக நடைபெறும். தருமபுர ஆதீன தேவஸ்தான அம்மன் ஆலயங்களில் ஆடி வெள்ளியில் நவசக்தி அர்ச்சனை செய்வார்கள். 9 சிவாச்சாரியர்கள் 9 வகை மலர்களால் 9 சக்திகளை ஒரே சமயத்தில் அர்ச்சிப்பதே நவசக்தி அர்ச்சனை எனப்படும். சேலத்தில் அன்னதானப்பட்டியில் ஆடி மாதத்தில் நடக்கும் செருப்படி திருவிழா தமிழகத்தில் வேறு எங்கும் காண முடியாத ஒன்றாகும். வேண்டுதல் செய்து பக்தர்கள் ஒரு ஜோடி செருப்பு தொடப்பம் முறம் கொண்டு வருவார்கள். பூசாரி பக்தர் மீது 3 தடவை மெல்ல நீவி விடுவார்கள். இதுதான் செருப்படி திருவிழா. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் புற்று மண்ணால் உருவானவள். ஆதலால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அம்மனுக்கு தைலக்காப்பு நடைபெறுகிறது. ஆடி மாதம் அம்பாள் முத்துப்பல்லக்கில் பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாகும். ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் அம்மனின் ஆடி தவசு திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது. நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாயதாட்சிணி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பூரம் அன்று பூரம் கழிப்பது என்பது ருதுஸ்தான செய்வார்கள். இந்த அம்மன் கன்னியாக இருப்பதால் இவ்வாறு செய்கிறார்கள். திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்ற நம்பிக்கை அந்த பகுதியில் இருந்து வருகிறது. கோவை ஈச்சனாரியில் உள்ள மகாலட்சுமி மந்திரில் 3 தேவிகளுக்கு முதல் 3 வாரங்கள் பூக்களால் தினமும் அலங்காரம் செய்வார்கள். 4வது வாரம் காய்கறிகளால் அலங்காரம் செய்வார்கள். 5வது வாரம் பல வகை பழங்களால் அலங்காரம் செய்வார்கள். கடைசி வெள்ளி என்று வரலட்சுமி நோன்பு விழா மிக விமர்சையாக நடைபெறும். திருக்கழுக்குன்றம் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் லலிதா சகஸ்ரநாம புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. 108 சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டு லட்ச மலர்களால் புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாதம் ஸ்ரீ வித்யா பூஜை சிறப்பாக நடைபெறும். ஆடி வெள்ளியன்று அம்பாள் காலையில் லட்சுமியாகவும் உச்சிகால வேளையில் பார்வதியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் காட்சி தருகிறாள். தகடூரில் உள்ள கோட்டை கல்யாண காமாட்சி ஆலயத்தில் அருள்பாலிக்கும் சூலினி துர்க்கையின் முழு உருவத்தை ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 4 மணி முதல் 9 மணி வரை மட்டுமே தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் முகதரிசனம் மட்டுமே. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாரதாம்பாள் கோவிலில் ஆடிப்பூரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த நாளில் தேவி சாரதா மாதா 50,000 வளையல்களால் அலங்கரிக்கப்படுகிறாள். அம்பாளுக்கு சேலை, கோபுர கலசம், தாமரை, கும்பம், வீணை முதலியவை கண்ணாடி வளையல்களால் மட்டுமே அலங்காரம் செய்யப்படுகின்றன.
இத்தகைய அம்மன் வழிபாட்டு மாதமாக விளங்கக்கூடிய ஆடி மாதத்தில் அம்மனின் திருவருளை பெற வேண்டி அனைவரும் அம்பாளை வழிபடுவோமாக. நன்றி.